அதாவது நம்ம இருட்டில் இருக்கிறோம். நம்மளை பற்றி யாருக்குமே தெரியல. நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் முட்டி மோதிக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயாவது ஒரு இடத்துல வெளிச்சம் கிடைக்காதா? நம்ம அதை பிடிச்சி அப்படியே மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செய்துக்கிட்டே இருக்கிறீங்களா? இப்ப என்னென்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி ஆலமரமாக மிகப்பெரிய விருட்சமாக வளர்ந்துருக்கிற பெரிய பெரிய மரங்கள் கூட பல மாதங்களாக பூமிக்கடியில் இருட்டில் இருந்த விதைகள் தான். அந்த விதைகள் தான் முட்டி மோதி கிடைச்ச வெளிச்சத்தை பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து கடைசியில் இன்றைக்கி ஆலமரமாக மிகப்பெரிய விருட்சமாக பறந்து விரிஞ்சு வளர்ந்து கிடக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முயற்சிக்க தவறுறவங்க, ஒரு போட்டியை பார்த்து பயப்படுறவங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இத்தனை பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்து பயந்து எந்த முயற்சியும் எடுக்காதவங்களோட தோல்வி அன்னைக்கே நிர்ணயிக்கப்படுகிறது. அவங்க தோத்துட்டாங்க, அவ்வளோதான். ஆனால் முயற்சியை கொடுத்து கடும் உழைப்பை கொடுத்து கஷ்டப்பட்டு முன்னேறவங்களுக்கான தோல்வியோட சதவீதங்கிறது 1% இருக்கலாம், 2% இருக்கலாம். கிட்டத்தட்ட 90லேருந்து 95% மக்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் அச்சீவ் ஆகிடுவாங்க, அவங்க முயற்சி கொடுத்தாங்கன்னா, முயற்சி செஞ்சாங்கன்னா. அதனால் நம்ம இன்றைக்கி இருட்டில் இருக்கிறோம், வெளிச்சத்தில் இல்லை, நமக்கு வந்து எல்லோரும் வெளிச்சத்தில் இருக்கிறாங்க, நம்ம இன்னும் இருட்டிலே வாழ்ந்துட்டுருக்குறோம், நம்ம இன்னும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறோம் அப்படின்னு நினச்சி கவலைப்படாமல் உங்களோட முயற்சியை தொடங்குங்க. வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். காலை வணக்கம்.